ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சவித்ரன். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ்லாம் நம்ம ப்ரொனவுன்சியேஷன்லாம் பார்த்தோம். அது எப்படி எழுதுறது, ரைட்டிங் எப்படி எழுதுறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆ எப்படி எழுதணும்னா ஸ்வர்லேருந்தே வரேன். ஆ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மிடில்லேருந்து ஒரு கோடு இழுத்து இப்படி ஒரு கோடு போட்டு மேலே கோடு போட்டுக்கோங்க. ஓகேயா, ஃபஸ்ட்டு 3 மாதிரி போட்டு அப்புறம் மிடில்லேருந்து ஒரு கோடு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி வரைஞ்சி அப்புறம் அதுக்கு டச் பண்ண மாதிரி ஸ்லாண்டிங் லைன் வரைஞ்சி மேலே கோடு போட்டுக்கோங்க. இவள் தான் ஆ. ஆ வந்து அதே 3 போட்டுக்கோங்க. 3 போட்டுக்கிட்டு மிடில்லேருந்து ஒரு கோடு, பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன், அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஸ்டாண்டிங் லைன். இதுதான் தொணக்கால். அதான் இது இப்படி போட்டிங்கன்னா இது ஆ, இது ஆ, இது ஆ. இப்போ இ எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடுங்க குட்டியா, அப்புறம் எஸ் எஸ் போட்டு இப்படி ஒரு சொல்லிக்கணும். எப்படி ஃபஸ்ட்டு ஒரு குட்டி லைன் போட்டுக்கோங்க. இப்படி குட்டி லைன் போட்டுக்கிட்டு எஸ் எஸ் மாதிரி போட்டு இப்படி ஒரு சுழிச்சிங்கன்னா இது இ. இ எப்படின்னா அதே மாதிரி இப்படி போட்டுக்கிட்டு எஸ் போட்டு சுழிச்சிட்டு மேலே இப்படி ஒரு கொம்பு போடணும். கர்வ் போடணும். இது இ, இது இ, இது இ. ஊ எப்படி போடணும்னா வெறும் 3 போட்டுக்கோங்க. 3 போட்டு மேலே ஒரு கோடு, இதுதான் ஊ. 3 போட்டு ஒரு கோடு போட்டாலே இது ஊ. அதே 3 போட்டு இப்படி ஒரு கர்வ், இது உள்ளேருந்து ஒரு கர்வ் இப்படி கீழ்கா பார்த்த மாதிரி போட்டு மேலே ஒரு கோடு போட்டால் இது ஊ. இது ஊ, இது ஊ. கிரு எப்படின்னா முதல்ல ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. இந்த சென்டர்லேருந்து இங்கே இப்படி ஒரு கோடு, கேவை வந்து மிரரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது தலைகீழ போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த சைடு ஒரு எஸ் தொங்குற மாதிரி போட்டுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், ஸ்டாண்டிங் லைன் போடுங்க. கேவை இந்த பக்கமாக திருப்பி போட்ட மாதிரி போடுங்க. அப்புறம் இப்படி எஸ் போட்டிங்கன்னா இது கிரு. ஓகே, ஏ எப்படி போடணும்னா ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. அப்படியே இதை வந்து இப்படி இடுங்க, ஸ்லாண்டிங்காக இழுங்க. இப்படி ஒரு குட்டி ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி இழுங்க. இது ஏ. திருப்பி சொல்கிறேன், ஒரு ஸ்டாண்டிங் லைன் நல்லா கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. அது அதோட எண்டுலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. ஸ்லீப்பிங் லைனில் ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. ரைட் சைடுக்கா பக்கத்தில் வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் லெஃப்ட் பக்கமாக பார்த்தா மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. இது ஏ, இது கிரு. ஐ எப்படின்னா அதே ஏவை எழுதுங்க. அதே ஏ எழுதிட்டு மேலே ஒரு கொம்பு போட்டிங்கன்னா இது ஐ. எப்படி எழுதணும், அதே ஏ போட்டுக்கோங்க. ஏ போட்டு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு கொம்பு போட்டிங்கன்னா இது ஐ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஓ எப்படின்னா இதான், இந்த ஓ வந்து இந்த ஆ எழுதிக்கோங்க. அதான் 3 மாதிரி போட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், அது பக்கத்தில் இன்னொரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஒரு கொம்பு போட்டுக்கோங்க. ஒரு கொம்பு போட்டுக்கிட்டீங்கன்னா இது ஓ. ஓ அவு எப்படின்னா இது வந்து ஏ ரெண்டுமே வரும். இது ஓ ரெண்டுமே வரும். அவு எப்படின்னா அதே மாதிரி போட்டுக்கிட்டு அதான் இந்த ஓல வர இந்த மாதிரி ஒரு 3 மாதிரி போட்டுக்கிட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு பக்கத்தில் இன்னொரு கோடு போட்டு 2 கொம்பு போடணும். அவு. எப்படி போடணும்னா ஆ
அதான் 3 மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கிட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு அதான் இந்த ஆவை அப்படியே போட்டு மேலே ஒரு புள்ளி போட்டுருங்க. அவ்வளோதான். ஆஹா எப்படி இதான் அவு, இது ஆஹா எப்படி போடணும்னா அதே மாதிரி 3 போட்டுக்கோங்க. அதான் இந்த ஆவை எடுத்து அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. இங்கே பக்கத்தில் 2 புள்ளி போட்டுக்கிட்டு இது க்ளோஸ் பண்ணுறங்க. அவ்வளோதான். ஸ்வர் வரைக்கும் இது. இப்போ வியஞ்சனில் வர இது பார்ப்போம். இப்போ நம்ம வியஞ்சன் பார்க்கலாம். வியஞ்சனில் ஃபஸ்ட்டு கா வரிசை. ஃபஸ்ட்டு கா எப்படி போடணும்னா ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு இந்த சென்டர்லேருந்து இப்படி ஒரு முட்டை, அப்படியே இப்படி ஒரு முட்டை. திருப்பி சொல்கிறேன். ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. இங்கேருந்து இப்படி ஒரு முட்டை, அப்படியே இப்படி ஒரு முட்டை. இதுதான் கா. ஓகேங்களா. செகண்ட் கா எப்படின்னா இப்படி 2 மாதிரி போட்டுக்கிட்டு அப்படியே இப்படி எடுத்து இப்படி இது 2 மாதிரி போட்டு அப்படியே இங்கே ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி ஒரு மூட்டை போட்டால் இதுதான் கா. திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இப்படி 2 மாதிரி போட்டுக்கிட்டு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி இங்கே ஒரு மூட்டை போட்டால் இது செகண்ட் கா. தேர்டு கா எப்படி போடணும்னா இப்படி ஜே மாதிரி போட்டு பக்கத்தில் அதை விட கொஞ்சம் பெருசாக கோடு போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டா இதுதான் கா. திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். ஜே மாதிரி போட்டுக்கிட்டு பக்கத்தில் இன்னொரு கோடு போட்டு க்ளோஸ் பண்ணால் இது கா. நாலாவது கா எப்படின்னா 3யை இப்படி திருப்பி போட்டு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டால் இது க. நாலாவது கா. ஓகேயா. இப்படி 3யை இப்போ 3 இப்படி போடுவோம்ல, இதை இப்படியே திருப்பி போட்டு ஒரு கோடு போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணால் இது கா. ngா எப்படின்னா இப்படி போட்டு எஸ் மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு புள்ளி வைக்கணும். அவ்வளோதான் ngா. இப்படி ஒரு கோடு போட்டு எஸ் மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சா பக்கத்தில் புள்ளி வைக்கணும். ஓகேங்களா. பக்கத்தில் புள்ளி வைக்கணும். புள்ளி வைக்கலைன்னா அது டாவாயிடும். புள்ளி வச்சாதான் அது ngா. ஓகேயா. நெக்ஸ்ட்டு சா. இப்படி ஒரு ஸ்லீப்பிங் லைன் குட்டியாக போட்டுக்கிட்டு அப்படியே இப்படி யூ மாதிரி போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டால் இது சா. திருப்பி சொல்கிறேன். ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கிட்டு அப்படியே யூ மாதிரி இப்படி வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டால் இது சா. சா எப்படின்னா அதே 3 மாதிரி போட்டுக்கிட்டு இப்படி 3யை திருப்பி போட்டு இங்கே ஒரு முட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டால் இது சா. திருப்பி சொல்கிறேன். 3யை திருப்பி போட்டுக்கிட்டு ஒரு முட்டை போட்டுக்கிட்டு இப்படி ஸ்ட்ரைட் ஸ்டாண்டிங் லைன் போட்டால் இது சா. ஜா எப்படின்னா யூ மாதிரி போட்டு இப்படி ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டால் இது ஜா. திருப்பி சொல்கிறேன். யூ மாதிரி போட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டால் இது ஜா. ஃபோர்த்து ஜா எப்படின்னா இப்படி போட்டு எஸ் மாதிரி போட்டு இப்படி சுழிச்சு இங்கேருந்து இப்படி ஒரு லைன் ஜாயின் பண்ணி இங்கே ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு க்ளோஸ் பண்ணால் இது ஜா. திருப்பி சொல்கிறேன். ஒரு கோடு போட்டு ஒரு எஸ் மாதிரி போட்டு இப்படி ஒரு லைன் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டால் இது ஜா. ஞா எப்படி போடணும்னா ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கிட்டு யூவை இப்படி ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தா மாதிரி, இப்போ இது யூனா இப்படி ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தா மாதிரி போட்டால் இது ஞா. திருப்பி சொல்கிறேன். ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கிட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு
யூவை இப்படி லெஃப்ட் சைடாக பார்த்த மாதிரி திருப்பி போட்டால் இது ஞா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு டா எப்படி போடணுன்னா ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கிட்டு குட்டியாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கிட்டு ஒரு சி மாதிரி போட்டால் அது டா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அதே சைஸில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஓ போட்டால் அது ரெண்டாவது டா. ஒரு அதே சைஸில் சின்ன ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கிட்டு எஸ் போட்டால் அது டா. எஸ் போட்டால் அது டா. இங்கே ஞாக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஞா வந்து அதே டா போட்டு பக்கத்தில் புள்ளி வச்சா அது ஞா, புள்ளி வைக்கலைன்னா அது டா. ஓகேயா? இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கிட்டு அதே மாதிரி ஒரு சி போட்டுக்கிட்டு அப்படியே இப்படி வந்து இங்கே ஒரு குட்டி முட்டை போட்டுக்கிட்டா இது டா, நாலாவது டா. இது மூணாவது டா, இது ரெண்டாவது டா. நான் எப்படி போடணும்னா இது 3 சுழினா, தமிழில் வர 3 சுழினா ப்ரொனவுன்சியேஷன் தான் இதுக்கும். இப்படி ஒரு யூ போட்டுக்கோங்க. இப்படி ஒரு யூ போட்டுக்கோங்க. யூ போட்டுக்கிட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது நா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தா வரிசை. தா எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்லா பெருசாக ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு ஸ்லீப்பிங் லைன், இங்கே ஒரு அதோட எண்டு பாயிண்ட்லேருந்து கீழுக்கா ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கணும். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கிட்டு அதோட இதில் ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கிட்டு மிட் பாயிண்டில் ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கிட்டு அதோட தொடர்ந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டால் அது தா, ஃபஸ்ட்டு தா. செகண்ட் தா எப்படி போடணுன்னா ஒரு முட்டை போட்டுக்கோங்க. அப்படியே இப்படி 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 கொண்டு வந்து இப்படி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா அது செகண்ட் தா. திருப்பி சொல்கிறேன். இப்படி ஒரு முட்டை போட்டுக்கிட்டு அப்படியே இப்படி கொண்டு வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா அது தா. மூணாவது தா எப்படின்னா ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. சி மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு அப்படியே ஒரு முட்டை போட்டு அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இது தா. இதில் முட்டை போட்டு அந்த டால முட்டை போட்டு அப்படியே விட்டுருவோம். இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதை நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். தா நாலாவது தா எப்படின்னா இப்படி ஒரு முட்டை போட்டுக்கோங்க. முட்டை போட்டுக்கிட்டு 3 இப்படி திருப்பி போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இது தா. இந்த கா வந்து இந்த நாலாவது கா வந்து இதில் முட்டை வராது. இதில் முட்டை வராததுனால இது கா. அப்படி முட்டை போட்டிங்கன்னா அது தா. ஓகேங்களா? இப்போது நான் எப்படி போடணுன்னா இப்படி ஒரு முட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இது நா. அதே திருப்பி சொல்கிறேன். ஒரு முட்டை போட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இது நா. இது வந்து தமிழில் வர 2 சுழி நாவும் டாக்கு அப்புறம் வர நாவும் அந்த சவுண்டு அந்த 2 நாவோட சவுண்டு தரும் இந்த நா. இது 3 சுழி நா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பா எப்படி போடணும்னு பார்க்கலாம். ஒரு யூ மாதிரி போட்டுக்கோங்க. இந்த யூ மாதிரி போட்டு அப்படியே பக்கத்தில் இல்லை அதோட இதுலேயே ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இது பா. ஒரு யூ மாதிரி இப்படி பாதியாக போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இது பா. அதே மாதிரி பாதி போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு திருப்பி இந்த பாதியை அப்படியே இப்படி தலைகீழ போட்டிங்கன்னா இது ஃபா. அதே மாதிரி யூ மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு அதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா இது ஃபா. பா எப்படி போடணுன்னா ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கிட்டு ஒரு முட்டை போட்டுக்கிட்டு இப்படி ஒரு கிராஸ் போட்டிங்கன்னா இது பா. திருப்பி சொல்கிறேன். ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கிட்டு
முட்டை போட்டுக்கிட்டு ஒரு கிராஸ் போட்டிங்கன்னா இது பா. ஓகேங்களா? இப்போ பா 4வது பா எப்படி போடணும்னா, இது 3வது பா. 4வது பா எப்படி போடணும்னா, ஒரு முட்டை போட்டுக்கிட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு அப்படியே இப்படி ஒரு முட்டை போட்டுக்கிட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டால் இது பா. திருப்பி சொல்கிறேன். ஒரு முட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி ஒரு முட்டை போட்டுக்கிட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இது பா. மா எப்படி போடணும்னா, இப்படி ஸ்டாண்டிங் லைன் இந்த முட்டையை எடுத்துகிட்டு அப்படியே இப்படி போட்டிங்கன்னா இது மா. இந்த மேலே வர முட்டையை மட்டும், இந்த மேலே வர முட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இந்த ஸ்டாண்டிங் லைன் ஒரு முட்டை போட்டுக்கிட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இது மா. நெக்ஸ்ட்டு யா. யா எப்படி போடணும்னா, இந்த தா போட்டிருக்கோம்ல, யா என்னன்னா இந்த முட்டையை எடுத்துட்டிங்கன்னா அது யா. இதோ பாருங்க, இங்கே காட்டுறேன் பாருங்க. இப்படி போட்டு வளைச்சி எடுத்து போய் இப்படி வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இது யா. இப்படி வளைச்சி, அதாவது இந்த தாளை வர இந்த முட்டையை மட்டும் நெக்லெக்ட் பண்ணுறங்க. இந்த மாதிரி வளைச்சி போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது யா. ரா எப்படி போடணுன்னா, அந்த ருபீஸ் சிம்பிள் போடுவோம்ல, இல்லைன்னா இந்த மாதிரி சியை இப்படி தலைகீழ போட்டு அப்படியே இப்படி ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி போட்டிங்கன்னா இது ரா. சியை இப்படி போட்டுக்கிட்டு இந்த ஸ்லாண்டிங் லைன் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரா. லா எப்படின்னா, யூவை தலைகீழ போட்டு அதே மாதிரி இன்னொரு யூவை தலைகீழ போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் வரைஞ்சிங்கன்னா லா. லா. திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது யூனா இப்படி தலைகீழ போட்டு ஒரு யூ தலைகீழ போட்டு அதே மாதிரி இன்னொரு யூவும் தலைகீழ போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இது லா. பா எப்படின்னா, இதோ இந்த பா போட்டோம்ல, இந்த பால வர கோடு இந்த கிராஸை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இது வா. இந்த கோடு போட்டு இந்த ஒரு முட்டை மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா இது வா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஷா. ஒரு முட்டை போட்டுக்கிட்டு டூ மாதிரி போட்டு, அதாவது இப்படி போடணும். ஒரு முட்டை போட்டு டூ மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டிங்கன்னா ஷா. பக்கத்தில் போடுறேன் பாருங்க. இந்த பக்கத்தில் போடுறேன் பாருங்க. ஒரு முட்டை மாதிரி போட்டுக்கிட்டு டூ மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டிங்கன்னா இது ஷா. நெக்ஸ்ட்டு ஷா எப்படி போடணும்னா, செகண்ட் ஷா இந்த பா இருக்குல்ல, இந்த அப்படியே இந்த பாவை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த கிராஸ் போட்டிங்கன்னா இது 2வது ஷா. ஓகேங்களா? இந்த பா போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கிராஸ் போட்டிங்கன்னா இது ஷா. சா எப்படி போடணும்னா, இந்த ரா மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. போட்டுக்கிட்டு இந்த மிடில்லேருந்து ஒரு கோடு போட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இது சா. திருப்பி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஒரு சியை தலைகீழ போட்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு அதோட மிடில்லேருந்து வர ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இது சா. நெக்ஸ்ட்டு ஹா எப்படி போடணும்னா, ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கிட்டு குட்டியாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கிட்டு சி போட்டுட்டு அது அப்படியே இப்படி போட்டுக்கோங்க. இந்த எஸ் மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கவனிங்க, இது நல்லா கவனிங்க. ஒரு எஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மிடில்லேருந்து இப்படி சி மாதிரி போடணும். இப்படி திருப்பி சொல்கிறேன். ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. எஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மிடில்லேருந்து சி மாதிரி போட்டிங்கன்னா இது ஹா. ஷா ஷா சஹா. இதை விட்டுருங்க. ஷா எப்படி போடணும்னா, ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கிட்டு இப்படி எஸ்ஸு இப்படி போட்டுக்கோங்க. எஸ்ஸு தலைகீழ போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கிட்டு எஸ்ஸை இப்படி தலைகீழ போடுற மாதிரி போட்டிங்கன்னா இது இக்ஷா. ஸ்ரா எப்படி போடணும்னா, அதே மாதிரி எஸ் இப்படி இதோடு விட்டுறணும்.
இதோடு போட்டு இப்படி ஸ்லாண்டிங் லைன் போட்டு ஒரு கோடு போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது ஸ்ரா. எஸ் மாதிரி போட்டு இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஸ்ரா. இங்கே எப்படி போடணுன்னா ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க, ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க, போட்டுக்கிட்டு எஸ் மாதிரி போட்டு இப்படி சுழிச்சிருங்க. இது இஞ்ஞா. கீழே போடுறேன் பாருங்கள். ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு எஸ் மாதிரி போட்டு இப்படி சுழிச்சிங்கன்னா இது இஞ்ஞா. த்ரா எப்படி போடணுன்னா ஒரு கோடு போட்டுக்கிட்டு அதான் கேவை எப்படியே திருப்பி போட்ட மாதிரி போட்டிங்கன்னா இது த்ரா. அவ்வளோதான். இது வியஞ்சன். வியஞ்சன் எப்படி எழுதணுன்ட்டும் ஸ்வர் எப்படி எழுதணுன்ட்டும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த வீடியோ ஒரு 4-5 வாட்டி பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணுங்கிறது உங்களுக்கு ஈஸியாகிடும். 4-5 கூட தேவையில்லை, ஒரு 3 வாட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.